Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதே சமயம் ரொம்பவே புதுசான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பத்தி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க, வாழைப்பழம் சீக்கிரம் பழுக்காம இருக்கிறதுக்கு அதோட காம்புல ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு நல்லா டைட்டாக சுற்றி வைக்க சொல்லியிருப்பாங்க. நம்ம வீடியோலேயே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசான அதே சமயம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ஐடியா தான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. இப்போ இதில் வாழைப்பழத்தோட காம்பு பகுதி மட்டும் படுற மாதிரி நம்ம வச்சிடலாம். காம்பு பகுதி மட்டும்தான் தண்ணியில் இருக்கணும். ஸோ நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல பழுத்த வாழைப்பழமாகவே இருந்தாலும் கூட இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ இதை எடுத்து நீங்கள் அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப்லேயோ இல்லை டைனிங் டேபிள்லேயோ வச்சுக்கலாம். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் டெய்லி மாற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம். சில சமயங்களில் 2-3 நாள் ஆகிட்டாலே இது இந்த மாதிரி க்ரீனிஷாக மாறிடும். நம்மள நிறைய பேருக்கு இதே பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு விழுது 3 மாதம் ஆனாலும் நம்ம அரைச்ச மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இஞ்சி பூண்டு உரிச்சதுக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. இதில் எந்தவித தண்ணியுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டை தண்ணியோட போட்டு அரைச்சிட்டோன்னா இதை நமக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது, டக்குன்னு கெட்டு போயிடும். ஃபஸ்ட்டு இஞ்சியை மட்டும் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு டக்குன்னு அரைஞ்சிரும். இஞ்சி அரைகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போது பூண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதில் 2 முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயும் உப்பும் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதை அரைக்கும் போது இது நமக்கு 3 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. நம்ம சேர்த்துருக்க இந்த எண்ணெயும் உப்பும் இதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். ஸோ இது 3 மாதம் ஆனாலும் நம்ம அரைச்சி வச்ச மாதிரி அதே ஃப்ரெஷ்னஸோடையும் அதே கலரோடையும் அதே வாசனையோடையும் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னிலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அது அரைச்சி முடித்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் இருக்கும். பட் டைம் ஆக பார்த்திங்கன்னா அதோட கலர் மாறிக்கிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அதோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு நம்ம இன்றைக்கி அரைச்சாலுமே கொஞ்சம் கூட ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட கொத்தமல்லி சட்னி நம்ம அரைச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் க்ரீனிஷாகவும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கொத்தமல்லி சட்னியாக இருந்தாலும் சரி, புதினா சட்னியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சட்னிக்கு எப்போவுமே என்னென்ன பொருள் எல்லாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சமாக எலுமிச்சை பழ சாறும் சேர்த்துக்கங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் புளி சேர்த்து அரைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் புளியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்து அரைக்கும் போது நம்மளோட சட்னி நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்கும். இது நீங்கள் 2-3 நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஃப்ரெஷ்னஸோடையும் க்ரீனிஷ் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியேவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சத்து மாவு தான் எடுத்திருக்கேன். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஈவினிங் டைமில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு 4-5 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த சத்து மாவு வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண முடியும். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் பேன்லேயே ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சு இதை வறுத்துக்கோங்க. இது வரகு திணை இந்த மாதிரி சிறுதானியங்கள் வச்சு வீட்லேயே ரெடி பண்ண சத்து மாவு தான். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினாலும் சரி, எதில் வேணாலும் இதே மாதிரி செய்யலாம். நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கிறேன்.
நீங்கள் வந்து பாசிப்பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை உளுந்து கடலைப்பருப்பு இந்த மாதிரியும் சேர்க்கலாம். எது சேர்த்தாலுமே கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா வறுபட்டதும் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியது இல்லை, கண்ணாடி பதமாக வதங்கினாலே போதும். அடுத்து காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டியது இல்லை. கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காவை மிக்சியில் தான் சேர்த்து இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தேங்காவை பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை வந்து தேங்காய் பூவாகவும் சேர்க்கலாம். தேங்காவோட கலர் வந்து மாறிடக்கூடாது. ஒரு 10 செகண்ட்க்கு மட்டும் லைட்டாக வதக்கிட்டு அடுத்து வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்ததுனால நான் 3/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவு வந்து உங்கள் மாவை பொறுத்து மாறுபடும். ஸோ 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்க மாவை இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ கை வச்சு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைய முடியாது. இது வந்து லைட்டாக ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போது கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிடலாம். மாவு வந்து லைட்டாக சூடாக இருக்கும் போதே பிசைஞ்சாதான் ஈஸியாக சாஃப்டாக பிசைய வரும். எல்லா மாவையும் இந்த அளவுக்கு ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து எப்பயும் போல் நீங்கள் பிடிக்கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிடலாம். இதை வந்து நீங்கள் எப்பயும் போல் இட்லி தட்டிலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து இட்லி தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஆடி எக்கோபேக்கோட பேக்கிங் அண்ட் குக்கிங் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம இட்லி தட்டில் துணியெல்லாம் போட்டு வேக வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ரீயூசபிள் தான். தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சத்து மாவில் செஞ்ச நல்ல ஹெல்த்தியான கொலக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இட்லி தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. 5 நிமிஷம் இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெயில் பாலிஷ் போடுறது வந்து பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான கலரில் ஒவ்வொரு நாளுமே நெயில் பாலிஷ் மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி போட்டிருக்க நெயில் பாலிஷோட கலரை மாற்றிட்டு நாளைக்கு வேறொரு கலரில் நெயில் பாலிஷ் போடணும் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்காகவே நம்ம வந்து தனியாக நெயில் பாலிஷ் ரிமூவர் வாங்கி வச்சுருப்போம். இனி வந்து அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சானிடைசரே போதும். எல்லார் வீட்லேயுமே இப்போ வந்து கண்டிப்பாக சானிடைசர் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். சின்னதாக ஏதாவது ஒரு பழைய துணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக சானிடைசர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நெயில் பாலிஷில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும். நெயில் பாலிஷ் வந்து ரொம்பவே க்ளீனாக போயிடும். நான் இதை தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா அழுத்தி தேய்ச்சோன்னா டக்குன்னு போயிடும். எவ்வளோ க்ளீனாக போயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து புடவைக்கு ஷாலுக்கெல்லாம் இந்த மாதிரி ஊக்கு வச்சு தான் பின் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மாட்டும்போது சாரிலையோ சுடிதார்லையோ இந்த ஊக்கு மாட்டிருக்க இடம் மட்டும் அப்படியே தனியாக தெரியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ரெட் கலர் ஷால் எடுத்துக்கிறதுனால ரெட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துருக்கேன். இதை வந்து ஊக்கோட ஒரு பக்கத்தில் மட்டும் நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் மட்டும்தான் நம்ம பின் பண்ணும்போது வெளியில் தெரியும். ஸோ ஒரு பக்கம் மட்டும் கோட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இதை வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஊக்கு குத்திருக்க இடமே உங்களுக்கு தெரியாது. பிங்க் கலர் ஷால் போட போகிறீங்க அப்படின்னா பிங்க் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம்.
நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. ஒரு சில ஊக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே துரு பிடிச்சிரும். ஸோ அந்த துருக்கரை வந்து நம்ம ட்ரெஸ்லையும் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நெயில் பாலிஷ் கோட் பண்ணுறதுனால ஊக்கு வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸையும் பாதுகாத்துக்கலாம். அடுத்து இந்த டிப் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் சிக்கன் மீன் எல்லாம் பொரிச்சிட்டு அந்த பேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப எண்ணெயாக இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்பர்லையும் இதே எண்ணெய் பிசுக்கு ஒட்டிக்கும். அடுத்தடுத்து நம்ம பாத்திரம் கழுவும் போது இந்த ஸ்க்ரப்பர்லையும் சரி அந்த பாத்திரத்துலையும் சரி நமக்கு இந்த மீன் பொரிச்ச இல்லை சிக்கனோட ஸ்மெல் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இந்த எண்ணெயை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இது ஃபுல்லாகவே தூவி விட்டுருங்க. கோதுமை மாவு இல்லை மைதா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு இதை ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. நம்ம சேர்த்த மாவு வந்து இதில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இதை வந்து நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாமே நம்ம டிஷ்யூலேயே வந்துடும். இதுக்கப்புறமா இந்த பேனை நம்ம எப்பவும் போல் டிஷ்வாஷர் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரப்பர்லேயோ இல்லைனா இந்த சிங்க்லேயோ எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்ப ஈஸியாக கழுவி எடுத்துட்டோம். இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி எண்ணெய் கொட்டிருச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் டிட்டர்ஜென்ட் போட்டு துவைச்சாலும் இந்த கரை வந்து போகவே போகாது. இந்த கரை நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு ஈஸியான மெத்தடில் கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் டக்குன்னு இந்த கரையை எப்படி ரிமூவ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். எண்ணெய் கொட்டின உடனேயே அந்த இடத்துல நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க டால்கம் பவுடர், அதாவது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு போல் முகத்துக்கு போடுற பவுடர், அதை எடுத்து அந்த எண்ணெய் கரை மேலே அப்படியே கொட்டிடலாம். முகத்துக்கு போடுற பவுடரை இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா, அதாவது சோள மாவு இருந்துச்சுன்னா அதையே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற லிக்விடை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் கரைப்பட்டிருக்க இடத்த இந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா முக்கி வச்சுருங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து கையாலேயே இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுருங்க. நல்லா கசக்கி விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை இருந்த இடமே தெரியாமல் அப்படியே க்ளீனாக போயிடும். அடுத்து இதை நீங்கள் எப்பவும் போல் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி காய வச்சுக்கலாம். காய்ஞ்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை வந்து இருந்த தடமே தெரியாமல் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவியெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு மசாலா எல்லாமே சேர்த்துட்டு சிக்கனை அப்படியே அதிலே போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது சிக்கன் பீஸில் வெளியில் இருக்கக்கூடிய லேயர் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல உப்பு, காரம், மசாலாலாம் ஏறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே சிக்கனுக்கு உள்ளே கொஞ்சம் கூட உப்பு காரமே இல்லாமல் சப்புன்னு இருக்கும். ஸோ சிக்கனுக்கு உள்ளேயும் நல்ல மசாலா இறங்கணுன்னா நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா சிக்கனை போட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியில் வரணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா ஏறும். நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே இந்த மாதிரி வெளியில் வந்துடும். இந்த மாதிரி சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சோன்னா நம்ம சிக்கன் பீஸ் வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ளேயும் நல்லா இறங்கி இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாட்டில்ஸ் இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைனா கிளாஸ் பாட்டில் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே இந்த டிப் வந்து பொருந்தும். இந்த மாதிரி பாட்டிலேருந்து ஸ்டிக்கரை பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சில பாட்டிலில் வந்து நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். பட் இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக ஒட்டியிருக்க பாட்டிலேருந்து பிரித்து எடுக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடு தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்து இதை வந்து நல்லா வெதுன்னு ஆக்கிக்கிறேன். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, வெதுன்னு இருந்தால் போதும். பாட்டில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த பாட்டிலை இந்த தண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். பாட்டில் வந்து நல்லா மூழ்கி இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரை எந்த சிரமமே இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஒரு சில பாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்காமலேயே ஈஸியாக கையாலேயே ஸ்டிக்கரை வந்து எடுத்துடலாம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கரை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கம் எல்லாம் ஒட்டி இருக்கும். இதை வந்து நம்ம எப்பவும் போல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கும் போது சரியாகவே போகாது.
ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க தேங்காய் எண்ணெயை லைட்டாக இந்த பாட்டிலில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியோ இல்லைன்னா டிஷ்யூவோ வச்சு தொடச்சிங்கன்னா இந்த பசை எல்லாமே நம்ம துணியிலேயே வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை உடைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் இந்த முட்டை ஓடில் இருக்க குட்டி குட்டி பீசஸ் வந்து நம்ம முட்டைக்குள்ளேயே விழுந்துடும். ஸோ அதை வந்து நம்ம எடுக்க ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது எடுக்கவே வராது, அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, விரலில் இந்த மாதிரி நல்லா தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.